வணக்கம். பைபிளை முழுதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 36.25% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்கத் தொடங்குவோம். மொர்தெகாய்க்கு மன்னர் உயர்வு அளித்தல். அன்றிரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை. எனவே அவர் தம் ஆட்சியின் குறிப்புகள் அடங்கிய ஏட்டை தம்மிடம் கொண்டு வந்து வாசிக்குமாறு பணித்தார். அரண்மனை வாயிற்காவலர்களான அலுவலர் பிக்தானாவும் செரேசும் மன்னர் அகஸ்வேரை கொல்லவகை தேடினதை மொர்தெகாய் அறிவித்ததாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அச்சமயம் மன்னர், இதற்காக மொர்தெகாய்க்கு என்ன மரியாதையும் சிறப்புன்ன என்று வினவ மன்னரின் பணியாளர், அவருக்கு யாதொன்று செய்யப்படவில்லை என்றனர். முற்றத்தில் இருப்பது யார் என்று மன்னர் வினவினார். தான் நாட்டிய தூக்குமரத்தில் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று மன்னரிடம் வேண்டுவதற்காய். ஆமான் அவ்வமயம் அரச மாளிகையின் வெளிமுற்றத்தில் வந்து நின்றான். மன்னரின் பணியாளர் மன்னரை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நின்று கொண்ட என்றனர். உடனே மன்னர் அவனை உள்ளே வரச் சொன்னார். ஆமானிடம், மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் வினவினார். என்னை விட வேறு எவருக்கு மன்னர் மரியாதை செய்ய விரும்புவார் என்று ஆமான் தன் உள்ளத்தில் நினைத்துக் கொண்டான். எனவே ஆமான் மன்னரை நோக்கி, மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் ஒருவருக்கென மன்னர் அணிகின்ற ஆடைகளும் அமர்கின்ற புரவியும் தலையில் சூடும் மகுடமும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த ஆடைகளும் புரவியும் அரசரின் தலைமை அதிகாரிகளுள் சிறந்த உயர்குடிமகன் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மன்னர் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு அவர் அந்த ஆடைகளை அணிவித்து புரவியின் மீது அமர்த்தி அவரை நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என அவருக்கு முன்னா அறிவிக்க வேண்டும் என்று பதிலளித்தான். உடனே மன்னர் ஆமானை நோக்கி, ஆடைகளையும் புரவியும் விரைவாய்க் கொணர்ந்து நீ கூறியவாறே அரசவாயிலில் நிற்கும் யூதராகிய மொர்தெகாய்க்குச் செய். நீ கூறியவற்றில் எதையும் விட்டுவிடாதே என்று கூறினார். அவ்வாறே ஆமான் ஆடைகளையும் புரவியையும் கொணர்ந்து மொர்தெகாய்க்கு அந்த ஆடைகளை உடுத்துவித்து புரவியின் மீது அமர்த்தி நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்குச் செய்யும் சிறப்பாகும் என்று அவருக்கு முன்பாய் அறிவிக்கப்படுமாறு செய்தான். இதற்குப் பின் மொர்தெகாய் அரச வாயிலுக்குச் சென்றார். ஆமானோ புலம்பிக் கொண்டு தன் தலைக்கு முக்காடிட்டு தன் வீட்டிற்கு விரைந்தான். ஆமான் கொல்லப்படல். ஆமான் தன் மனைவி செரேசு நண்பர்கள் அனைவரிடமும் தனக்கு நேரிட்ட அனைத்தையும் கூறினான். உடனே அந்த ஆலோசகர்களும் அவன் மனைவி செரேசும் அவனை நோக்கி, யூத குலத்தினனாகிய மொர்தெகாய்க்கு முன்பாக நீ வீழ்ச்சியுறத் தொடங்கிவிட்டாய். நீ அவனை எதிர்த்து நிற்க மாட்டாய். அவனுக்கு முன்பாய் முற்றிலும் வீழ்வது திண்ணம் என்றனர். இவ்வாறு அவர்கள் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கையில் மன்னரின் அலுவலர் அவ்விடம் வந்து எஸ்தர் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு வருமாறு ஆமானை விரைவுபடுத்தினர். நாம் 1189 அதிகாரங்களில் 432 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.